இன்றைக்கு நாங்கள் இந்த கிழமை இந்த வீக் மற்றும் கடந்த வாரங்களில் வந்து நாங்கள் என்னென்ன வேலையில் முடிச்சிருக்கோம், இப்போ இன்றைக்கு என்ன ப்ரிப்பரேஷன் என்ன செய்ய போகிறோம்ன்றதை வந்து உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். சைட்டுக்கு வந்து டபுள் ஸ்டோரி இந்த ஒர்க்குகள், அதாவது வந்து இந்த போச்சு இருக்குது தானே, இந்த போச்சு வந்து முன்னுக்கு போச்சு கட்டியிருக்கிறோம். இந்த சைட்டுக்கு வந்து கிளாஸ் இருக்குது, அது அவ்வளோமே வந்து கேன்சல் பண்ணி 2 மொண்டாக போகுது. இந்த போச்சை வந்து ஃபுல்லாக தட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து இந்த போச்சையும் அந்த உள்ளுக்குள்ள லைனையும் வந்து ஒன்றா எடுக்க போகிறோமே. அதை விட இந்த ஸ்டேர்கேஸும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. அப்போ இதில் ஒரு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் வந்து இதில் வந்து கிடைக்கும். இந்த இடத்த பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு மெசிவான ஒரு ஓப்பனிங் கொண்டு வரும். அப்படியே இந்த சைட்டால் வந்து சைட்டுக்கு வந்து லெஃப்ட்டுக்கு போன உடனே ஒரு ரூம் கொண்டு வரும். இது வந்து சைட் டபுள் ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன் கட்டியிருந்தார்கள் தானே, அது இந்த கணக்கு. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேலுக்கு வந்து ஸ்டேர் கேஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லேண்ட் ஆக போகுது. கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டேர் கேஸ் ஓக் ஃபினிஷில், அதுக்குரிய இது மாதிரி ஓக்கோ ஃபைனோ அவர்களுடைய சாய்ஸ். அதே மாதிரி இந்த சீலிங் இந்த ஹைட்டையும் அந்த சீலிங் இந்த ஹைட்டையும் மேட்ச் பண்ணி போச்சுன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து ஒரே ஒரு டோர் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு பார்த்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி இந்த நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி கேட்டிருந்தேன். அந்த டோரால் ஒரு பாத்ரூம், ஒரு கெஸ்ட்டோ அவையோ யார் வந்தாலும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இடம். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது பிரம்மாண்டமாக. அவ்வளவு ஸ்பேஸும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து நல்ல வடிவான முறையில் கம்ப்ளீட்டாக எடுத்துருக்கு. இப்போ இந்த கீழுக்கு வந்து கான்க்ரீட் போட்டு மெம்ப்ராயின் சீட் விரித்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து ஃபுல்லாக வந்து அடுத்த கட்ட நிலைக்கு தயாராக்கிறதுக்காக செய்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஓல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எல்லா விதமான ரெண்டரும் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக. என்ன சொல்கிறது, இது வந்து பேக் டு ஓல்னு சொல்கிறது. இந்த மாதிரியான ஒர்க் வந்து கூடுதலாக எல்லோரும் செய்ய மாட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு வீடு ரீபாபிஷ்மெண்ட் சொல்லிக்கல இப்படி தான் நீங்கள் எடுத்து செய்ய வேணும். பாருங்கள், ஃபுல்லாக இந்த கோழி உரித்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த கோழி உரிக்கிறதுக்கு என்ன மாதிரி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நாங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துருக்கிறோம். ரைட், எக்ஸ்டென்ஷனோட அப்படியே நேரம் போனீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஃபுல் ஓப்பனிங் இதை வருது பின்னால் அப்படி அதோட மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி அந்த இடத்துல கிச்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னடா இந்த பெரிய பைப்பை வந்து போட்டிருக்கு, இந்த பெரிய பைப்பை விட்டுருக்குன்னு சொல்லி யோசிக்காங்க. எங்களில் கனவேருக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்க் வர்ற இடம் வந்து சிங்கில் வந்து கூடுதலாக எங்களுடைய ரைஸுகள் கருவேப்பமிலிகள் போன்ற அனைத்து ஏனிய சாமான்கள் ஓயில் எல்லாம் வந்து அடைபடுறது கூட. இந்த இடத்துல வந்து 100 மில்லில் நான் ஒரு பைப்பை போட்டேன்னு சொன்னால் 40 மில்லை விட 100 மில்லில் போடுங்க அந்த அடைப்புகள் எல்லாம் வந்து இந்த இடங்களில் இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் என்றது தான் இதனுடைய தன்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சைட்டுக்கு வந்து சைட் போர்ட்லேயும் வந்து கிச்சன் யூனிட்ஸ்கள் வந்து வர்றதுக்குரிய ப்ரிப்பரேஷன் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டீல் பீம் வச்சு ஃபுல் ஓப்பன் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது பார்க்க மேசிவாக இருக்குது. மேசிவாக இந்த பெரிய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஃபுல் ஓப்பனிங் ஃபுல்லாக செய்த அப்புறம் இதனுடைய பிரம்மாண்டம் வேறு லெவலில் இருக்கும். சரியா, இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோ வந்து அங்கால பாத்ரூம் பெறப்போகுது, அங்கே முன்னுக்கு ஒரு ரூம் பெறப்போகுது, பின்னுக்கு கிச்சன் பெறப்போகுது, டைனிங் ஏரியா, லிவிங் ரூம். ரைட், சரிதானே. நாங்கள் பின்னுக்கு போவோம். பின்னுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், சம ஹவுஸ் கட்டியிருக்கிறோம். இந்த சம ஹவுஸை வந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது இந்த சம ஹவுஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அதுக்கு வந்து ஃபைபர் கிளாஸ் ரூஃப் போட்டு முடிச்சிருக்கிறோம். மேலுக்கு வந்து ஃபைபர் கிளாஸ் ரூஃப் வந்து போட்டு முடிச்சிருக்காங்க. உள்ளுக்கு ஃபுல்லாக இன்சுலேஷன் வச்சு கம்ப்ளீட்டான ஒரு வேலை, நீட்டான ஒரு வேலை விளங்குதா பார்த்தீங்களா. இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அளவான ஒரு பாத்ரூம், அதுக்குரிய பைப்புகள் ஒர்க்குகள் ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி இங்கால வந்து ஒரு ஜிம் ரூமுகள் என்னென்றாலும் அவர்களுடைய உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு காணி இருக்குமாக இருந்தாலும் கூட உங்கள்கிட்டையும் இதே மாதிரியான ஒரு அமைப்புள்ள காணி, இதே மாதிரியான அமைப்புள்ள இடம் இருக்குமா இருந்தால் இந்த மாதிரி நீங்களும் கட்டிக்கொள்ளலாம். ரைட்டா, இது வந்து ஒரு சம ஹவுஸோ ஜிம் ரூமோ நீங்கள் என்ன வேண்டாலும் கால் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், அதே மாதிரி இங்கே பாருங்கள், பின்னுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்கும். மேலுக்கு வந்து நாங்கள் இன்னும் சில ஸ்டீல்கள் இந்த ஒர்க்குகள் இருக்கிறபடியாக ஃப்ரேம் ஒர்க்குகள் இருக்கிறபடியாக அதனுடைய வேலைகள் அப்படியே நிற்குது. மேலுக்கு வந்து நாங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க்குகள் வந்து முடினா மேல் பக்கம் வந்து நாங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க் அதோடைய நிற்கிது ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டீல் பண்ணி இந்த ஸ்டீல்கள் சப்போர்ட் பண்ணி இது மேலே வந்தால்தான் மிச்ச ஒர்க்களை கொண்டு போகலாம். இது அடிஷ்னலாக சில ஸ்டீல்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆனபடியால்
அதில் கிடக்கிற ரூம் வந்து நாங்கள் ஃபுல் ஓப்பன். இந்த பக்கத்தால் அந்த ரூமுக்கு, அதாவது வந்து பாக்ஸ் ரூமை வந்து இந்த சைட்டுக்கு வந்து வரப்போகுது. அதே மாதிரி இதில் வந்து பாத்ரூம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளோர்லாம் அடித்து முடிச்சிட்டேன். பின்னுக்கு வர்ற இன்னொரு டபுள் ரூம், ஒரு மெயின் டபுள் ரூம்னு சொல்லுங்களேன். அதை பாருங்கள், பின் பேக் போல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து இந்த வீட்டினுடைய அங்கே பார்த்தீங்கன்னா இந்த படியே தெரியுது, ரைட் தெரியுதா, அது படி, அதுக்குரிய அமைப்பு. இந்த ரூம் வந்து இதோடு சேர்ந்து வரப்போகுது. நல்லா இருக்கும் பார்க்க முடியல. அங்கெல்லாம் எடுத்துரும் மேலே லாஃப்ட். சரியா, வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். பின்பக்கம் பார்க்கல எனக்கு இந்த பார்க்க தெரியுது. எனிவே இனி வரும் வேறங்களில் இதனுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியும். இதுதான் மக்களை, இது இன்றைய அப்டேட். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. நிறைய லவ், நிறைய கேர்ஸ், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் கால் பண்ணி கழிச்சு. நீங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் ஃபீல் பண்ணதை, உங்களுக்கு பிடிச்சிருந்ததை அதை ரீபோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்றதை விட ரீபோஸ்ட் பண்ணுங்கள். அந்த காணொலியை நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணிக்க நிறைய பேருக்கு அது போய் சேரும். இது அதற்காக மட்டும்தான் நான் இந்த காணொலியை வந்து மேக்ஸிமம் நாங்கள் மினக்கட்டு அதை வடிவான முறையில் உங்களிடம் போய் சேர்க்க வேண்டும். தெரியாதவர்களுக்கு வேலை, தெரியாதவர்களுக்கும் சேர்க்க வேண்டும். மற்றது வந்து செய்ய விரும்புபவர்களுக்கும் இப்படியும் செய்யலாம் என்ற எண்ணம் வந்து அவர்களுக்கு ஒரு ஐடியா வரும்ன்றதுக்காகத்தான். அதே மாதிரி இந்த மாதிரியான வீடுகள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரியில் வேறு மாதிரியும் இந்த மாதிரியான வீடுனா சைட்டுக்கு டபுள் ஸ்டோரி செய்கிறீங்கள். அதே மாதிரி முன்னுக்கு ஒரு 3 ஸ்கொயர் மீட்டர் போச்சு வந்து செய்து கொள்ளலாம். பெர்மிட் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே எல்லா வீட்டுக்குமே அதுக்கு அலவுட் இருக்குது. அதில் ஏதாவது கண்டிஷன் இருந்தாலே ஒழிக்க மற்றபடி வரி தாராளமாக செய்து கொள்ளலாம். போச்சு ஒரு ஹேண்டி, முன்னுக்கு ஒரு ஷூக்களோ சப்பாத்துகளோ இல்லாட்டி இருந்து வயசான காலத்தில் இருந்து போடுறதுக்கோ இல்லாட்டி வந்து கோட்டுகள் ஜாக்கெட்டுகள் எல்லாம் கொடுக்குறதுக்கு என்ற ஒரு உள்ளுக்கு வந்து எல்லா ஷூக்களும் கொண்டு வைக்க பார்ட்டி ஃபங்க்ஷன் வைக்க நிறைய மெசிவாக வந்துடும் இல்லையே. ஸோ அதனால் ஆக குறைஞ்சது முன்னுக்கு ஒரு போச்சு வந்து கூடுதலாக இன்றைய காலங்களில் எல்லாருமே செய்து கொள்வது வளமை. ஸோ அதுக்கும் செய்து கொள்ளலாம். மற்றது அது மாதிரி பின்னால் நான் காட்டின மாதிரி சம்மர் ஹவுஸ் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு வேர்த் இட், உண்மையாக அது பிரியோசனம். அதனால் இதை பாருங்கள், இது முடிஞ்ச உடனே இதை பார்க்க உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஓப்பனிங் என்ற வாழப்போகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அட்டகாசமாக என்ஜாய் பண்ணி வாழுங்க என்றது தான் அது. சரியான பில்டர்ஸ் தேர்ந்தெடுங்க, சரியான பிளானிங் பெர்மிஷன் தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு என்ன ஆலோசனை வேணும்ன்றாலும், பில்டிங் சம்பந்தமான அனைத்து விதமான ஆலோசனைகளும், கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கொஸ்டின்களும் எதுவாக இருந்தாலும், பிளானிங் பெர்மிஷன், ஆர்கிடெக்சர், மற்றது வந்து பார்ட்டி போல் ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன்ஸ், தேம்ஸ் வாட்டர் கன்சர்ன், கவுன்சில் இஷ்யூ, HMO இஷ்யூ, எதுவாக இருந்தாலும், பிஸ்னஸ் இஷ்யூ, எலக்ட்ரிக், பிளம்பிங், சகல விதமான ஒரே ஒரு ஃபோன் கால் SP கன்சல்டன்சி. எங்களோட நம்பரை உங்களோட ஃபோனில் சேஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எதுவாக இருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. நான் எனக்கு முடிந்த வரைக்கும் நான் என்னுடைய நாலேஜை உங்களிடம் ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக உள்ளேன். ஆகவே உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கு நன்றி. இந்த காணொலியை நான் இதில் முடித்து இன்னொரு காணொலியில் உங்களிடம் மீண்டும் பேசும் வரை அன்பு கூறி நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம். Don't forget to repost. லோன் எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி இருந்து யோசிக்கிறீர்கள். உமக்கு தெரியாது, நாளைக்கு பிளானிங் பெர்மிஷன், கவுன்சில் அப்ரூவல் இல்லாமல் வேலையை தொடங்கி போட்டு பிறகு கவுன்சிலால வர பிரச்சனைக்கு ஆறு தலையை கொடுக்கிறது. எந்த ஃப்ரெண்டு இப்பதான் நம்பர் தந்தவ, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அவர்களே படம் கீறி பிளானிங் பெர்மிஷன் எடுத்து தாங்களே நின்று கட்டி தருவினோம். கவுன்சிலால ஒரு பிரச்சனையும் வராது. இப்பவே போன போடுங்க. பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP கன்சல்டன்சி. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன் செய்வதற்கான பிளானிங் பெர்மிஷன் எடுப்பது பற்றி யோசிக்கிறீர்களா? You want it, we built it. தொடர்புகளுக்கு சுமன் 07508 647 864.